ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் வந்து 6:30 ஆகுது. கிட்ஸ்க்கு வந்து புதினா ரைஸ் தான் செஞ்சு கொடுக்க போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். 2 ஆனியன் டொமேட்டோ வந்து சாப் பண்ணி சேர்த்துக்குங்க. மார்னிங் வந்து இங்கே ரொம்ப பனியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஊரில் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வரமிளகாய் வந்து 2 போட்டிருக்கேன். உளுந்து வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க. பூண்டு வந்து 4-5 பல் போட்டுக்கலாம். ஸோ கொத்தமல்லி புதினா வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சட்னிக்கு அரைக்கிற மாதிரி வந்து நல்லா வதக்கி விட்டு ஆற விட்டுட்டு அரைச்சிடலாம். ஸோ புதினா ரைஸ் வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பாத்திரத்தில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்ட பிறகு புதினா அரைச்சி வச்சுருக்கோம், இது கூட சேர்த்துடலாம். இது வந்து குட்டீஸ்க்கு வந்து கோல்டு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் வர வீடியோஸ் வந்து டைமிங்க்கு வந்து போடணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்த டைமில் போட்டால் சரியாக இருக்கும்னு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். குக்கர்லேருந்து எடுத்தோடனே ரைஸை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு செய்யுங்க. ஸோ நம்ம லஞ்ச் பாக்ஸில் எவ்வளோ ரைஸ் வேணுமோ அவ்வளோ ரைஸ் வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக பெப்பரை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பொண்ணு வந்து கொஞ்சம் காரமாக சாப்பிடுவாங்க, அதனால் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ ரைஸில் வந்து சட்னி அப்படியே போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விட்டுருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸோ லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து நிறையா போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ +1 படிக்கிறதுனால 7:40க்குலாம் வந்து பாப்பா போயிடணும் ஃப்ரெண்ட்ஸ். டைம் ஆகிடுச்சு. இப்போ லஞ்ச் பாக்ஸில் வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து மஷ்ரூம் 65 ரெடி ஆகிடுச்சு, இதுவும் வச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போடுங்க. ஸோ புதினா ரைஸ்க்கு வந்து சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணாலும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.